சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். அது இல்லாமல் மேலும் 2 இடங்கள், அது என்னென்ன, ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது எக்ஸாமில் கேட்பாங்க, எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வடக்கிலும் இருக்குது, இன்னொன்று தெற்கிலும் இருக்குது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது. இப்படி இருக்குது இல்லையா, வடக்கிலும் தெற்கிலும் இருக்கு இல்லையா, இது ஏன் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் வடக்கு மற்றும் தெற்கில் அமைந்திருக்கதா கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பஸ்ட் பாக்ஸில் சுருக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, கண்டென்ட்டில் குடியரசுத் தலைவரோட இல்லம் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 இடத்துல இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். இது 2ல் இருக்குது.